Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை நிர்வாகம் ரத்து செய்யாவிட்டால் தமிழகத்தில் அனைத்து சாம்சங் ஷோரூம் முன்பும் ஊழியர்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. தொழிலாளர்களின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது தொழிற்சங்கத்தை அங்கீகரிப்பது போல் நாடகமாடிய சாம்சங் ஆலை நிர்வாகம் ஸ்டாலின் அரசின் ஆதரவு இருப்பதால் தான் தொழிலாளர்களை பழிவாங்கி வருவதாகவும் CITU குற்றம் சாட்டியது. கூட்டணி கட்சிகளே போராட்டத்தில் ஈடுபட்டு விமர்சிக்கும் அளவில்தான் ஸ்டாலினின் நிர்வாகம் அவல நிலையில் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான CBSE பாட பொதுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரையிலும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு ஏப்ரல் 4ஆம் தேதி வரையிலும் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 24,12,072 பேர் எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 17,88,165 பேர் எழுதுகின்றனர். இதற்காக நாடு முழுவதும் 30,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 7,842 தேர்வு மையங்களில் 10,50,059 தேர்வு அறைகள் மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.